ஜாக் பேக்கரி பொருட்கள் செய்யறதுல ரொம்ப திறமையானவன். ஜாக்குக்கு சொந்தமா ஒரு பேக்கரி ஓபன் பண்ண ரொம்ப நாளா ஒரு கனவு. ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி அவன் செஞ்ச பேக்கரி ஐட்டத்தை ரொம்பவே பாராட்டுவாங்க. ஒரு கட்டத்துல சொந்தமா பேக்கரி ஆரம்பிக்க இதுதான் சரியான நேரம்னு நினைச்சு நகரத்துல ஒரு சின்ன கடையை வாடகைக்கு எடுத்து கடைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி பேக்கரியை ஆரம்பிச்சான். காலையில சீக்கிரம் எழுந்து பேக்கரிக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் சரியா செஞ்சுட்டு வந்தான். ஆனா ஜாக்கோட கடினமான உழைப்பு இருந்தும் கூட ஜாக் எதிர்பார்த்தது போல கஸ்டமர்ஸோ பிசினஸோ இல்லாததால அவன் மனம் தளர்ந்து போயிட்டான். பேக்கரியோட வருமானம் முதலுக்கு தான் ஈடாச்சு, லாபம் கிடைக்கவே இல்லை. ஜாக்குக்கு தான் பேக்கரி மேல வச்சிருந்த ஆசை நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. பேக்கரி பிசினஸ் சரிப்பட்டு வராதுன்னு நினைச்ச ஜாக் பேக்கரியை எடுத்துட்டு காஃபி ஷாப் வச்சான். அப்புறம் அதுவும் சரியா போகலன்னு ஃப்ளவர் ஷாப், அப்புறம் புக் ஷாப், எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது. ஒரு நாள் அடுத்தது என்ன செய்யலான்னு குழப்பத்துல இருந்த ஜாக் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்க பக்கத்துல இருந்த பார்க்குக்கு ஒரு வாக் போனான். அப்படி அங்க சும்மா நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மர் வயலின் வாசிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தான். அவரை சுத்தி நிறைய பேர் அவரோட இசையை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இசை ரொம்ப அருமையா, எந்த குறையும் இல்லாம தொழில் முறையா வாசிக்கிறவங்க மாதிரி இருந்தது. அப்பதான் ஜாக்குக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவரை பார்த்த ஞாபகம் வந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வாக் போகும்போது இதே பெர்ஃபார்மர் வயலின் வாசிச்சுக்கிட்டு இருந்ததையும் அந்த இசையில நிறைய தப்பு இருந்ததும் அந்த இடத்துல அவர் இசையை கேட்க ஆளே இல்லாமல் இருந்ததும் ஜாக்குக்கு ஞாபகம் வந்தது. அப்படி வாசிச்சவர் எப்படி இவ்வளவு திறமையா வாசிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல கூட்டம் குறைஞ்ச பிறகு அவர்கிட்ட ஜாக் பேச்சு கொடுத்தான். நீங்க நல்லா வாசிக்கிறீங்க, நான் உங்க இசையை 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன், அப்ப இவ்வளவு அருமையா இல்ல, எப்படி நீங்க உங்க திறமையை வளர்த்துக்கிட்டீங்க? ஜாக் கேட்டான். அதுக்கு அந்த பெர்ஃபார்மர் சொன்ன பதில், நான் பல வருடங்களா வயலின் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல நான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணேன். என்னோட இசையை கேட்க ஒருத்தரும் இருந்ததில்லை. ஆனா எனக்கு வயலின் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால நான் விடாம வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். நாள் ஆக ஆக நான் செஞ்ச தவறுகளை எல்லாம் திருத்திக்கிட்டேன். விடாமுயற்சியும் முழு அர்ப்பணிப்பும் தான் என்னை இந்த அளவு கொண்டு வந்திருக்கு. இந்த பதில் கேட்ட பிறகு ஜாக்குக்கு உண்மை புரிஞ்சுது. தான் பேக்கரி தொழில் வளர தேவையான நேரம் கொடுக்காததையும் உடனே வளரணும்னு எந்த தொழிலையும் நிலையா நிக்காததையும் உணர்ந்தான். ஜாக் தான் செஞ்ச தப்பு உணர்ந்து மறுபடியும் பேக்கரியை ஆரம்பிக்கலான்னு முடிவெடுத்து அதுக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சு தினமும் காலையில எழுந்து தேவையான பொருள் எல்லாத்தையும் உயர்தரத்துல வாங்கி கஸ்டமருக்கு உயர்தர சர்வீஸ் கொடுத்தான். ஆரம்பத்துல இல்லைனாலும் நான் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர்ஸ் அதிகமானாங்க. அந்த கஸ்டமர்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி பேக்கரியில பெரிய கியூவே வந்துடுச்சு. ஜாக்கோட பேக்கரிக்கு தனி பேரே வந்துடுச்சு. தொழில் எதிர்பார்த்ததை விடவே லாபகரமா நடந்துச்சு. ஜாக் இப்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டான். விடாமுயற்சியும் முழு அர்ப்பணிப்பும் இருந்தா எந்த தொழிலையும் வெற்றி அடையலாம்னு.